ராகுல் காந்தி பேசியது என்ன யதார்த்தமோ அதை அப்படியே பேசுகிறார். இவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு நாட்டிலே போய் இப்படி பேசலாமான்னு கேட்கிறாங்க. யாரிடத்துல பேசினாரு? வாழ்வாதாரமே இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலையிலே இந்திய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் பேசுறார். நாம் பயன்படுத்துகிற எல்லாவற்றையுமே ஏறத்தாழ வந்து சீனாவில் இருந்து இறக்குமதி ஆகுது, நம்ம நாட்டில இருந்து ஏற்றுமதி ஆகணும். அதுக்கு பதிலாக வந்து மோடி அரசாங்கம் என்ன செய்கிறதுனா, இதை ஒரு திறந்த வெளி சந்தையாக, ஒரு ஓப்பன் மார்க்கெட்டாக வச்சிருக்காங்க இந்தியாவை. சுதந்திர போராட்ட காலத்திலே தொடங்கி, ஜவஹர்லால் நேரு காலத்திலே தொடங்கி, இந்தியாவினுடைய பிரதமர் நாற்காலியிலே முதலிலே அமர்ந்த ஜவஹர்லால் நேருவினுடைய குடும்பத்தில் இருந்து அவருடைய தொடர்ச்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு ராகுல் காந்தி, அவரை பார்த்து தேசத்துக்கே அச்சுறுத்தல் என்று பேசுவது இருக்குல்ல, இதுதான் இந்த ஆண்டினுடைய தலை சிறந்த நகைச்சுவை. அதிகார பகிர்வு என்பது பிற்படுத்தப்பட்டவனுக்கு இல்லை, ஒடுக்கப்பட்டவனுக்கு இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லை என்கிற நிலைமை தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மக்களவை தேர்தலுக்கு பின் ராகுல் காந்தி அவர்கள் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணமானது அரசியல் களத்தில் ஒரு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் இந்தியர்கள், அமெரிக்க வாழ் இந்தியர்களுடைய அழைப்பின் பெயரால் அவர் அங்கு செல்லுகிறார். செல்லுகிற இடத்துல நாட்டினுடைய ஒரு அரசியல் சூழல் குறித்து பேசாமல், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவரால் வந்து அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது என்கிற அடிப்படையில் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து அவர் பேசுகிறார். இந்தியா என்பது பன்முகத்தன்மை வாய்ந்தது. ஒரு தோட்டத்திலே எப்படி பல வண்ண மலர்கள் இருக்கிறதோ அதுபோலத்தான் இந்தியாவிலே பல்வேறு மொழிகள் இருக்கிறது, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, பல மதங்கள் இருக்கிறது, பல வகையான வழிபாடு இருக்கிறது, கடவுளை ஏற்பவர்கள் இருக்கிறார்கள், மறுப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த பன்முக கலாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்தியாவை ஒற்றை கலாச்சாரமாக மாற்றுவது, ஒரே தேசம் என்பது, ஒரே மொழி என்பதன் மூலமாக வேற்றுமையின் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பு இருக்கிறது. அவர்கள் அரசியல் சாசனத்தையே முழுதாக ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லை, சமத்துவத்தை ஏற்பவர்களாக இல்லை என்கிற விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். அப்படிப்பட்ட விமர்சனத்தை முன்வைக்கிற போது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவில் இருந்து மிக கடுமையாக கொந்தளிக்கிறார்கள். ராகுல் காந்தி பேசியது என்ன யதார்த்தமோ அதை அப்படியே பேசுகிறார். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு நாட்டிலே போய் இப்படி பேசலாமான்னு கேட்குறாங்க. யாரிடத்துல பேசினாரு? அவர்கள் வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போயிருந்தாலும் அவர்கள் இந்தியர்கிட்ட தானே அவர் பேசுறாரு. சரி, ஒருவேளை அவர் பேசவே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இந்தியாவிலே நடக்கக்கூடிய மணிப்பூரில் நடந்த கலவரமாக இருக்கட்டும், இனக்கலவரமாக இருக்கட்டும், காஷ்மீரிலே வந்து சிறப்பு அதிகாரத்தை வந்து ரத்து செய்ததாக இருக்கட்டும், இங்கு நடக்கக்கூடிய பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டியதாக இருக்கட்டும், எல்லாம் உலக நாடுகளுக்கு யாருக்குமே தெரியாதா? பூனை வந்து கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருட்டாகிவிடும் என்று சொல்வதை போல இன்றைக்கு உலகத்தில் வந்து அப்படி இருக்க முடியுமா? இந்த உலகத்தினுடைய எந்த மூலையிலே எது நடந்தாலும் அடுத்த வினாடியே நம்மளுடைய அலைபேசிக்குள்ளே செய்தியாக வந்து அது விழுகிறதே. எப்படி தடை செய்ய முடியும்? வங்கதேசத்தில் நடைபெற்ற மாணவருடைய கிளர்ச்சி, இளைஞர்களுடைய கிளர்ச்சி வந்து உலகம் முழுக்கத்தான செய்தியாக பரவுச்சு. வங்கதேசத்தினுடைய மானம் பறிவை விட்டது என்று சொல்ல முடியுமா? உலகம் முழுக்க மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அது செய்தியாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவினுடைய லட்சணத்தை உலக நாடுகள் ஏற்கனவே பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இவர் பேசவில்லை என்றாலும் வந்து தெரியாது என்று சொல்லுகிற நிலைமையெல்லாம் நாடு இருக்கிறது. உலகமே ஒரு சிறிய கிராமமாக மாறிவிட்டது. உள்ளங்கைக்குள்ளே, அலைபேசிக்குள்ளே எல்லாமே வந்து விட்டது. இன்னும் வந்து சங்கிகள் வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள சங்கிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியம் தான் இது. ஒரு புறம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு இந்தியா பொருளாதார ரீதியா வளரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. மறுபுறம் மோடி அவர்கள் பொருளாதார ரீதியா இந்தியா வளர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இது ரெண்டுத்துல எது சார் உண்மை? எது உண்மை என்பது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். 84% இளைஞர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை என்கிற நிலைமை இருக்கிறது. அவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா 45 கோடி இளைஞர்களாக அவர்கள் இருக்கிறாங்க.
நீங்கள் வாழ வேண்டிய வயதில் ஒருவனுக்கு வந்து வேலை வாய்ப்பே கிடைக்கலைன்னா அவனுக்கு வருமானம் கிடைக்காது, வருமானம் கிடைக்காதவனுக்கு திருமணம் ஆகாது, திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய இளைஞனாக இருக்கிறவனுக்கும் தாய் தகப்பன் இருப்பாங்க, அவர்கள் வயதானவர்களாக இருப்பாங்க, அவர்களை பராமரிப்பதற்கான செலவினங்கள் இருக்கும். அப்போ வாழ்வாதாரமே இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலையிலே இந்திய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதே அவர் பேசுகிறார். அப்படி பேசுகிற போது கூட என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நான் பேசி உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேசி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல நாடுகள் வந்து உற்பத்தியை உருவாக்குகிற இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் செழிப்பமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இப்போ ஜப்பான் இருக்கிறது. ஜப்பானில் வந்து கார் உற்பத்தி வந்து உலகத்தினுடைய ஆகச்சிறந்த முக்கியமான கார்களை பூரா வந்து யார் உற்பத்தி செய்கிறான்னா ஜப்பான் தான் உற்பத்தி செய்யும். நம்முடைய சாலைகளில் ஓடுகிற கார்களில் மிகச்சிறந்த கார்கள் எல்லாமே ஜப்பான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது. அதுதான் அவர் சொல்கிறாரு, தன்னிறைவு பெற்ற நாடுகளாக, வேலை வாய்ப்பு பிரச்சனை இல்லாத நாடுகளாக, பலருக்கும் வேலை தருகிற நாடுகளாக இருக்கக்கூடிய இடத்துல ஜப்பான் இருக்கிறது. ஏற்கனவே தென்கொரியாலாம் இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, உற்பத்தி அதிகமாக உருவாக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னா சீனா தான் இருக்கு. அதை சொல்கிறாரு. இப்போ நம்ம பாத்ரூம் போய் குளிக்க போகிறோம், அந்த வாளி யார் தயாரித்தது? சீனாட்டில் இருந்து வந்தது. நம்ம ஒரு டிவியை ஆன் பண்ணுறோம் ரிமோட் கண்ட்ரோலில், நீங்கள் போய் பாருங்கள் அந்த டிவிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள். மேட் இன் இந்தியா இருக்கா, மேட் இன் சைனா இருக்கான்னு பாருங்கள். சைனா தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், எல்லா விதமான உபகரணங்களாக இருக்கட்டும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற எல்லாவற்றையுமே ஏறத்தாழ வந்து சீனாவில் இருந்து இறக்குமதி ஆகிறது. நம்ம நாட்டில் இருந்து ஏற்றுமதி ஆகணும். அதுக்கு பதிலாக வந்து மோடி அரசாங்கம் என்ன செய்கிறதுனா, இதை ஒரு திறந்த வெளி சந்தையாக, ஒரு ஓப்பன் மார்க்கெட்டாக வச்சுருக்காங்க இந்தியாவை. நிறைய நான்குவழிச்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு விமான நிலையம் கட்டுறாங்க, பரந்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, வெளிநாட்டு முதலாளிகள் அவர்கள் உற்பத்தி செய்த, அவர்கள் நிறுவனங்களில் உற்பத்தி செய்து இங்கே வந்து சந்தைப்படுத்துகிறான். ஒரு காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் விவசாயம் பொய்த்து விட்டது என்று சொன்னால் வேலை வாய்ப்பு தேடி திருப்பூருக்கு போவாங்க. இன்றைக்கி திருப்பூருக்காரே நம்மகிட்ட கேட்குறான், எங்கேயாவது வேலை இருக்குமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன நடந்தது நடுவில் அப்படின்னா, அங்கு மிகப்பெரிய வீழ்ச்சி நடந்திருக்கிறது. பின்னலாடை என்று சொல்லக்கூடிய அந்த பனியன் நிறுவனங்கள்லாம் அங்கு உற்பத்தி செய்து சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதியானது. அந்த ஏற்றுமதியை வந்து நிறுத்திட்டு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கான். எங்கேருந்து? பங்களாதேஷ்லேருந்து. இப்போ பிரச்சனையாச்சு, பங்களாதேஷ்லேருந்து பனியன் பூரா இங்கே இறக்குமதி பண்ணுறான். இப்போ இப்படி அரசினுடைய கொள்கை தவறுகள்னால, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவர்கள் வந்து அடிமைகளாக சேவை செய்கிற காரணத்தினால பல பேர் வேலை வாய்ப்பு இழந்து நிற்கிறான். இதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. பொருளாதார ரீதியாக இந்த நாடு தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா மாறணும்னா நாம் உற்பத்தியில் சிறந்து விளங்கணும். உற்பத்தி செய்கிற நாட்டில் மட்டும்தான் வேலைவாய்ப்பு பிரச்சனை என்பது வராது அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் இந்தியாவில் இவ்வளோ பேருக்கு வேலை இல்லைங்கிறத போய் அந்த ஆள் காட்டி கொடுத்துட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு சங்கிகள் சொல்கிறாங்க. தேசத்தினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில ராகுல் காந்தி வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி பாஜக தரப்பினர் தொடர்ந்து அவங்களுடைய கருத்தை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ராகுல் காந்தி அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரோ? இது ராகுல் காந்தியை பற்றி இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தேசத்தின் அச்சுறுத்தலுக்கு அவர் எப்படி இருந்து காரணமாக இருக்க முடியும்? அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது நிச்சயமாக அவர்தான் வந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருக்காரு. சுதந்திர போராட்ட காலத்திலே தொடங்கி, ஜவஹர்லால் நேரு காலத்திலே தொடங்கி, இந்தியாவினுடைய பிரதமர் நாற்காலியிலே முதலிலே அமர்ந்த ஜவஹர்லால் நேருவினுடைய குடும்பத்தில் இருந்து அவனுடைய தொடர்ச்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு ராகுல் காந்தி. அவரை பார்த்து ஏதோ ஒரு நக்சலைட்டு தீவிரவாதி மாதிரி, ஏதோ வந்து விமான நிலையத்தை தகர்க்க போன ஆள் மாதிரி இவர்கள் பேசுவது, இந்த தேசத்துக்கே அச்சுறுத்தல் என்று பேசுவது இருக்குல்ல, இதுதான் இந்த ஆண்டினுடைய தலை சிறந்த நகைச்சுவை. பாஜகக்காரர்கள் தங்களை தவிர எல்லாரையுமே தேச விரோதிகளாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தேச துரோகிகள் யாருன்னு கேட்டால் நிச்சயமாக சங்கிகளை தான் சொல்லணும். ஏன்னா விடுதலை போராட்ட காலத்தில் ஜவஹர்லால் நேரு சிறைக்கு போனார், காங்கிரஸ்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான், பல பேர் போராடி இருக்கான். சுதந்திர போராட்டத்திலே வந்து ஈடுபடாத ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது RSS தான். இதை சொல்றதுனால தான் அவர் தேச துரோகி என்று சொல்கிறார். தங்களுடைய கருத்துக்கு யாரெல்லாம் உடன்படவில்லையோ, யாரெல்லாம் ஒத்து வரலையோ அவர்களையெல்லாம் முதல்ல சொல்கிற முதல் வேலை இவங்களுக்கு என்னென்னா, இவரெல்லாம் தேச துரோகிகள் என்று சொல்வதன் வழியாக இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு பொய் பிரச்சாரத்தை அவதூறை கட்டமைத்து கொண்டே இருக்கிறார். அமித்ஷா வந்துட்டு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா வந்துட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவோ இல்லை தேச நலனுக்கு எதிராகவோ யார் செயல்பட்டாலுமே பாஜக இருக்கிற வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கடுமையாக கண்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல யார் இந்த ரெண்டு விஷயத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அமித்ஷா அவர்கள் வந்து முகம் பார்க்கிற கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு இப்படி பேசினாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தேச நலனுக்கு எதிரான தொடர்ச்சியான வேலை திட்டங்களை பாஜக தான் செய்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் கலவரத்தை யார் தூண்டிவிட்டார்?
முழுக்க முழுக்க பிஜேபி தான் தூண்டிவிட்டது என்று நாம் சொல்லவில்லை. பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், மணிப்பூரினுடைய சட்டமன்ற உறுப்பினரே அதை பதிவு செய்திருக்கிறார். இது வந்து பாஜக தான் இந்த கலவரத்தை நடத்துகிறது, எங்கள் மாநிலத்தினுடைய அமைதியை சீர்குலைத்து விட்டார்கள், அந்த அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் ஊர்வலம் நடத்துகிறார்கள், அமைதி பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ முழுக்க முழுக்க சமூகத்தை சீர்குலைக்கிற வேலையை, கலவரம் செய்கிற வேலையை, குழப்பம் செய்கிற வேலையை இவர்கள் தான் செய்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் இருப்பதன் மூலமாக ஏற்கனவே பலன் பெற்று கொண்டிருக்கக்கூடிய உயர்சாதி கட்டமைப்பில் இருக்கிறவர்கள் தான் எல்லா பெரிய பதவிகளிலுமே இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, பிரதமர் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, 80% மேலாக உயர்சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அதிகார பகிர்வு என்பது பிற்படுத்தப்பட்டவனுக்கு இல்லை, ஒடுக்கப்பட்டவனுக்கு இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லை என்கிற நிலைமை தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு கூட பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை என்கிற பேரிலே தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள். வெள்ள பேரிடர் வந்தால் தர மறுக்கிறார்கள். எல்லாவற்றிலேயுமே பாகுபாடு காட்டுவது என்கிற விஷயத்தை வந்து பாஜக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இப்படி செய்துவிட்டு இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யார் பாகுபாடு பாராட்டினாலும், யார் சமூக நீதிக்கு எதிராக இருந்தாலும், யார் நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவித்தாலும் நாங்கள் வந்து உங்களை வந்து சும்மா விட மாட்டோம்னு சொல்றது தனக்குத்தானே பேசிக் கொள்கிறார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கேலிக்கூத்தாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. மீடியாலாம் வளர்ந்த ஒரு நாடாக தான் இந்தியா வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தேர்தலுக்கு முன்னதாக வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு காந்தி காலத்துல இருக்கிற மாதிரி பாத யாத்திரை மேற்கொண்டதுக்கான அவசியம் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு புதிய விளக்கம் வேற அவர் கொடுத்திருக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எந்த கருத்தை பேசினாலும் அது ஊடகங்களிலே வெளிவருவது கிடையாது. ஊடக முதலாளிகள் அத்தனை பேரையுமே விலைக்கு வாங்கி விட்டார்கள் பாஜக என்கிற நிலைமை வந்து விட்டது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசினால் கூட மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. மாற்று கருத்து சொன்னாலே அதானி என்று சொன்னால், அம்பானி என்று சொன்னால் உடனே வந்து என்ன செய்யறாங்கன்னா, சபை குறிப்பிலிருந்து நாங்கள் நீக்குகிறோம் என்று சொல்கிறார். அப்போ தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார்னா, ஆர்எஸ்எஸ் குறித்து, அதானி குறித்து, அம்பானி குறித்து, கார்ப்பரேட் நலன்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வந்து ராகுல் காந்தி பேசுகிறார். அப்படி சொன்னதற்காக ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட பறித்து விட்டார்கள். அப்போ மக்களை சந்திப்பதற்கு என்ன வழி இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் பேசினால் மைக் ஆஃப் பண்ணுறாங்க, அவர் ஊடகத்தில் பேசினா அது ஒளிபரப்பாவது இல்லை, அல்லது செய்தித்தாள்களிலே முக்கியமான இடம்பெறுவதே இல்லை என்கிற நிலைமை வருகிற போது மக்களை நான் நேருக்கு நேராக சந்திக்கிறேன் என்று 4000 மைல் நடந்து பாத யாத்திரையிலே போய் எல்லா ஊர்களிலும் மக்களை சந்தித்ததனால தான் ஓரளவுக்கு இந்த பாஜக என்கிற நச்சு பாம்பினுடைய விஷத்தை கொஞ்சம் குறைத்ததை போல இந்த முறை ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவர்கள் வந்து அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் தனி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கியது அந்த நடைபயணம் தான். அந்த 4000 கிலோமீட்டர் நடைபயணம் தான். இன்னும் ஒரு வார்த்தையை அவர் கூடுதலாக சொல்லியிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முறையாக நடந்திருந்தால் பாஜக வென்றிருக்காது என்கிற கருத்தையும் ராகுல் காந்தி அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அதனால் அவருடைய கருத்து மிக மிக உலக அரங்கத்திலே வந்து உற்று நோக்கக்கூடிய கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக அது இருக்கிறது. நாட்டுடைய பிரச்சனைகள் பேசுறது கூட ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு நாட்டின் பிரதமரை வந்துட்டு உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், உங்களுடைய டாக்டர் வந்துட்டு ஆலோசனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமரை மரியாதை இல்லாமல் இந்த மாதிரி பேசுறது வந்துட்டு சரியான விஷயமா? அப்படி மரியாதை குறைவாக பேசக்கூடிய பண்பு கொண்டவர் கிடையாது ராகுல் காந்தி. ஆனால் ஏன் அப்படி பேசினார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. திடீரென்று மோடி என்ன சொன்னார்? நான் என்னுடைய அம்மா வயிற்றில் வந்து உயிரியல் ரீதியாக பயாலஜிக்கலாக நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். மிக பெரிய அளவில் தனிப்பெரும்பான்மை பெற முடியாமல் பின்னடைவை சந்தித்த பின்பு ஒரு பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்படும் போது என்ன சொன்னார்? நான் ஒரு சாதாரண ஏழை தாயின் மகனாக நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இரண்டில் எது உண்மை? ஏழை தாயின் மகனாக பிறந்தது உண்மையா, இல்லை பயாலஜிக்கலாக நான் பிறக்கவே இல்லை என்று சொன்னது உண்மையானு 2 கேள்வி இருக்கிறது. மாற்றி மாற்றி பேசுகிறார். சரி, இவர் கடவுள்னு தன்னை அறிவிச்சிட்டார்ல, கடவுள் எதற்காக தியானம் இருக்கிறாரு? கன்னியாகுமரியில் போய் அவர் வந்து பாறையில் உட்கார்ந்து கொண்டு ஏறத்தாழ பல நூற்றுக்கணக்கான கேமராக்கள் முன்னாடி ஒரு ஷூட்டிங் நடக்கிறது மாதிரி போய் அங்கே உட்கார்ந்து ஏற்கனவே ஒரு முறை போய் தியானம் இருந்தார் தேர்தலுக்கு முன்பு. அதுவும் கரெக்டாக வந்து என்ன செஞ்சாங்கன்னா, மேற்கு வங்கத்திலே வந்து தேர்தல் நடக்கிற போது அங்கே போய் உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணார். ஏன்னா விவேகானந்தர் மேற்கு வங்கத்தை சேர்த்தவர். அப்போ விவேகானந்தருக்காக வந்து அவர் வந்து தியானம் இருக்கிறார் என்று சொன்னால், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் செய்திகள்லாம் இது லைவில் ஒளிபரப்பாகிற போது அந்த மக்களுடைய மனதிற்குள்ளே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாச்மெண்ட் வரும் நமக்கு. அது மூலமாக நமக்கு ஓட்டு கிடைக்கும்னு ஒரு கணக்கு போட்டு தியானம் இருந்தார். அவர் மோடி கடவுளானது உண்மை என்றால் கடவுள் எதற்காக தியானம் இருக்கிறார்? நாம் கடவுளை நினைத்து மனிதர்கள் தியானம் இருப்பது என்பது வேறு. கடவுளே எதற்கு தியானம் இருக்கிறார் என்று ஒரு கேள்வி இருக்கிறதுல. இது மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து அவரிடத்தில் இருக்கிறது. அதனால் அவர் என்ன நினைக்கிறார்னா, எல்லாவற்றையுமே முன்னுக்கு பின் முரணாக பேசுவது. 2 எருவு மாடு வச்சுருந்தா ஒரு மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க என்று சொல்வது, பாகிஸ்தான்காரங்கெல்லாம் விரும்புகிறாங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் என்று சொல்வது போன்ற அபத்தமான பேச்சுக்களை
இதையெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரையும் வந்து ஒடிஷாவினுடைய தேர்தல் நடந்த போது எல்லாரையும் வந்து பூரி ஜெகநாதர் தான் காப்பாத்துறாரு. ஜெய் ஸ்ரீராம் சொன்னவர் அங்கே போய் வந்து ஜெகநாதர் பேரை சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஜகக்காரர் சொன்னார், மோடியினுடைய பக்தராகத்தான் பூரி ஜெகநாதரே இருக்கிறாருன்னு சொன்னாங்க. என்று முன்னுக்கு பின் முரணாக ஒரு டுபாகூர் என்னென்ன பேசுவாங்களோ அதை எல்லாமே வந்து ஒரு பிரதமர் என்கிற மாண்புமிக்க பதவியிலே இருந்து கொண்டு குழப்பமான பல விஷயங்களை அவங்க தொடர்ந்து அவங்க பேசினாங்க. அவரே வந்து என்ன செஞ்சார்னா, ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதையும் மறந்துட்டு அவரே கூட சங்கராச்சாரியாரை போல பிரதிஷ்டை செய்ய போகிறேன் நான் என்றது கோவிலுக்கு வந்து பாலராமர் கோவிலுக்கு போனது எல்லாமே இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை தத்துவத்திற்கு எதிராக ஒரு நாட்டினுடைய பிரதமர் நடந்து கொண்டதை இந்த உலகமே வேடிக்கை பார்த்தது. அதனால் அவருக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற காரணத்தினால அவருடைய உடல் நலம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் மனநலமும் ரொம்ப முக்கியங்கிறதுனால அவருக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு ஒரு நல்ல ஆலோசனையை தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அது கூட நாட்டு நலன் மாதிரி, தேச நலன் மாதிரி ஒரு நாட்டினுடைய பிரதமரும் நல்லா இருக்கணும், மன ரீதியாக அவர் குழப்பம் அடையக்கூடாது. திடீர்னு நான் அம்மா வயிற்றில் பிறக்கலை, நான் கடவுளாயிட்டேன்னு அவர் சொல்கிறது மூலமாக அவருக்கு ஏதோ ஒரு மன ரீதியான கோளாறு இருக்குது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ராகுல் காந்தியினுடைய உரையை பற்றி பலவிதமான விளக்கங்களை வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.